இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இருதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 21/2/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினம் அரவணைத்து அன்போடு அன்னையோடு இணைந்து நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73, 13, 14, 15. இன்றைய தொடக்க நூல் 11:1-9. இயேசு உலகம் முழுவதும் ஒரே மொழியாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் மக்கள் அவரை காண ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். நாம் இங்கு உலகம் முழுவதும் சிதறுண்டு போகாதபடி வானளவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நாம் கட்டுவோம் என்று அவர்களுக்குள்ளே பேசி அந்த கோபுரத்தை கட்டும் பொழுது அது தான் பாபில் என்று வழங்கப்பட்டது. ஏனென்றால் அங்கு மொழியின் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதும் சிதறுண்டு போக செய்தார். நமக்கு எப்படி மொழி வந்தது தெரியுமா? இதிலிருந்து தான். மார்க், இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 8:34. இயேசு கூட்டத்தை வரவழைத்து, என்னை பின்பற்றுகிற எவரும் தன்னை துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரையும் அதை இழக்கச் செய்வார் என்றார். உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருக்கு அவரை மாற்றின ஒரு வாசகம் இது. இந்த வரிகள் அவர் தினம் அவருக்கு இந்த வரிகள் அவரை இன்று ஒரு புனிதராக்கியது. அதனால் இவ்விபச்சார தலைமுறையினர் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகன் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு வானதூதர் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அதனால் இறை வார்த்தையை அறிவிக்க நாம் வெட்கப்பட்டோம் என்றால் இறைவன் அவர் வரும்பொழுது நம்மை காண வெட்கப்படுவார், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருப்பது அன்பும் அர்ப்பண வாழ்வும். ஒரு கிறிஸ்தவனிடம் அன்பும் அர்ப்பணம் இல்லை என்றால் அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அர்ப்பணம் என்பது தியாகம், பிறர் நலம் மற்றும் சுயநலம் இல்லாத வாழ்வு. எனவே இயேசு என் சீடனாக இருக்க விரும்பும் எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு பின்தொடரும் என்று கூறுகிறார். இயேசு தன் சீடர்களிடம் 2 குணங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று, தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடுதல். 2வது, துன்பங்களை சிலுவையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதனை இறைவன் அளிக்கும் ஆசீர் என்று ஏற்று வாழ்வது. இதுவே இயேசுவின் உண்மையான சீடத்துவ வாழ்வாகும். என்றும் இணைந்திருக்க நாம் இடையராது முயல்வோம். அவ்வாறு ஒரு தொடர் முயற்சியை நாம் மேற்கொள்ளாவிட்டால் நாம் அவருடைய ஆட்சியிலிருந்து பிரிந்து போய்விடக்கூடும். எனவே தான் இயேசுவை நாம் எந்நாளும் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது இயேசுவின் பணியை நாம் தொடர நாம் மகிழ்ச்சியோடு முன் வருவோம். அனைத்து மக்களோடும் இணைந்து செயல்பட வேண்டிய இப்பணிமுறையாக நிகழும் என்றால் கடவுளின் ஆட்சியில் பங்கேற்க நாம் தயங்க மாட்டோம். பிறரையும் இறையாட்சிக்குள் கொண்டு வர நாம் துணிந்து செயல்படுவோம். சிலுவை என்றால் சிலருக்கு வெட்கமாக இருக்கலாம். அதான் பவுல் சொல்வது போல, அது ஒருவருக்கு மடமையாக இருக்கலாம், ஒருவருக்கு வெட்கப்படக்கூடிய, ஆனால் நமக்கோ அது தான் மீட்பு என்பது போல சிலுவை தான் நமக்கு. இந்த சிலுவை நமக்கு எப்படி வந்தது? இயேசு மரித்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தாய் அந்த சிலுவையை தனியாக மறித்து ஜெபித்து கொண்டு வந்தார். தன் மகன் அதை போய் யாரெல்லாம் சிலுவையை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழிக்க நினைத்த பிறகு இவர் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா, நான் போய்
வெற்றி பெற்று வர வேண்டும் என்று ஆசீர் வாங்குகிறார். ஆசீர் பெற்று திரும்பி வரும்போது, அம்மா நான் வென்றுவிட்டேன், சிலுவை வைத்திருந்தவர்கள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டேன் என்று திரும்பும்போது அந்த தாய் தன் சிலுவை எடுத்து, மகனே நீ வெற்றி பெற காரணம் இந்த சிலுவைத்தான் என்று அந்த சிலுவையை காண்பிக்கிறார். அதுதான் கான்ஸ்டன்டினோபிள் அவருடைய தாய் ஹெலினா சிலுவையை அறிமுகப்படுத்தியவர்கள். அதான் சிலுவை நமக்கு வெட்கம் கிடையாது, சிலுவை நமக்கு அசிங்கம் கிடையாது. தினம் சிலுவைத்தான் மீட்பு, சிலுவையினால் தான் நாம் உயிர் வாழ்கின்றோம். என் இனிய உறவுகளை, இதோ இந்த நேரத்தில் நாம் அனைவருக்காக ஜெபிக்கும்போது சிலுவையினால் நம் மீட்பு என்பதை நாம் அறிவோம். அன்பிறைவா, இதோ இந்த சிலுவை வெறுமையாக இருந்திருந்தால் எங்களுக்கு மீட்பில்லை. ஆனால் அதில் உம்முடைய சின்னம், உம்முடைய உயிர், நீர் இருந்ததினால் தான் எங்களுக்கு மீட்பு கிடைத்தது. இதோ நாங்கள் இன்று யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவர்களை நீங்கள் ஆசிர்வதியும், அவர்களை சுகப்படுத்தும். திருமணமாகாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்கள் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதோ அவர்களை தொட்டு ஆசிர்வதியும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.